பாமகவுக்கு சீட்டு கொடுத்தால் உங்கள் பக்கம் வருவது கூடும். இருப்பது ஒரு சீட், 1.25 சீட் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவுக்கு ஒரு சீட் கம்ஃபர்டபுளாக வந்துவிடும். 2வது சீட் வர வேண்டும் என்றால் பாஜகவும் பாமகவும் ஓட்டு போட வேண்டும் 2வது நபர் வெற்றி பெறுவதற்கு. 4 எம்பிக்களை திமுக கூட்டணி ஈஸியாக பெற்றுவிடும். ஆக மீதி 2 எம்பிக்களில் 6வது இடத்திற்கு அதிமுகவுக்கு தேமுதிக பாமக ஆதரவு இல்லை என்றால் அந்த இடத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். 2வது எம்பி பெற முடியாது. இப்போது முதல் எம்பி இருக்கிறது அல்லவா, கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய எம்பி, அதை 2 கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. இவர் எப்படி வலிமையான கூட்டணி அமைப்பார் எனக்கு புரியல. அவர் வலிமையான கூட்டணி என்று சொல்லுவது எனக்கு வேறு வகையிலே இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடக நண்பர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். விஜய் வருவாரா என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். விஜய் மிக தெளிவாக அவருடைய மாநாட்டில் சொன்னதிலிருந்து அவர் பின்வாங்குவதற்கான எந்த தடயமும் இப்போது வரை நமக்கு தெரியவில்லை. அவர் மாநாட்டில் கூறியது என்ன? நம்முடைய தலைமையில் தான் கூட்டணி, ஆனால் நம்மை நோக்கி 2 கட்சிகள் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தலைமையில் ஆட்சி, சேர முன் வருகிற கட்சிக்கு பங்கு என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறி வந்ததாக எந்த தகவலும் இல்லை.